ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு திருப்பி நடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப நடந்து வந்த தூரமும், நடந்து போற தூரமும் எவ்வளோன்னுலாம் தெரியல. ரொம்ப ஸ்லோவா தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல. லாஸ்ட் 9 நாள் லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி மட்டுமே ரொம்ப ஆழமாவும் அப்படியே வந்து ஒரு சிந்தனை வந்து ரீகேப் பண்ணி எது எது நல்லதா போயிருக்கலாம், எது எது வந்து நம்ம ரொம்ப கோட்ட விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் 9 நாள் நடந்ததை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு அடுத்து எப்படி போக போகுது நாட்கள், வரக்கூடிய நாட்களுங்கிறது தெரியல. ஆனா வந்து எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பொறுமையாவும், பேஷன்ஸாவும் இருக்கணுங்கிறத மட்டும் கத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யும். தாமதங்கள் ஆறது வந்து நல்லதுதான். பட் எப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருந்தா மட்டும்தான் எத பத்தியும் நெகட்டிவாவும் யோசிக்காம, எந்த சினாரியோவ பத்தியும் யோசிக்காம, குவிட் பண்ணிட்டு பயந்து ஓடிரலாங்கிறத மட்டும் மண்டைக்குள்ள என்னைக்கும் வச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் இருந்து போராடி ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் என்ன நடந்தாலும். ஏன்னா எடுத்த உடனே வந்து என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாது. கிடைச்ச எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கடைசி வரைக்கும் போராடி நம்மளால முடியுதோ இல்லையோ நம்மளோட கடைசி சுட்டு வேர்வை இருக்கிற வரைக்கும் போராடி பார்த்துடணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். எடுத்த உடனே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துடணும் அப்படிங்கிறதையும் நினைச்சிட்டு அப்படியே இருந்தோம்னா கம்ஃபர்ட்டாவே இருந்துருவோம். என்ன சொல்றது, லாஸ்ட் 9 டேஸ் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் போகட்டும். இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்ல இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை. See you tomorrow.